டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஷார்ட்கட் சுருக்குக. இங்கே கணக்கில் ரூட்டுக்குள்ளே 4ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக வருது. ஆனால் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டிட்டோ 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 வச்சு இன்ஃபினிட்டியும் வரல. சரியா? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர் வந்து ப்ளஸ்ஸாக வந்தால் எப்படி கணக்கு செய்கிறது, அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர் வந்து மைனஸாக வந்தால் எப்படி செய்கிறது, ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வந்தால் எப்படி செய்கிறது, அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் வந்து மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ கணக்கில் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் வந்திருக்கு. ஆனால் ப்ளஸ் மைனஸ் எந்த சிம்பிளும் இல்லை. டிட்டோ டிட்டோ டிட்டோன்னு வச்சு இன்ஃபினிட்டியும் வரல. சரியா? இந்த கணக்குக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குப்பா. ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கனாலே ஒரு பேஸ் இருக்குது. 2ஆம் நம்பர் போட்டு ரூட்டுக்குள்ளே அந்த நம்பர் எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ 4ஆம் நம்பர் வந்திருக்கு. எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4 5. அப்போ அதை பவரில் எழுதணும். எழுதிட்டு இதை விரித்து எழுதணும். 2 × 2 × 2 × 2 × 2 பெருக்குமா? 2 4 4 2 8 8 2 16 16 2 32. அப்போ இங்கே வர்ற 32 இந்த 4 பவரில் எழுதணும். சரியா? பவரில் எழுதிட்டு 32க்கு முந்தின நம்பர் என்னன்னு பார்க்கணும். 31. அதை தொகுதியில் எழுதணும். சரியா? 4 பவர் 31/32. இதுதான் ஆன்சர். சரியாப்பா? இன்னும் 2 3 கணக்கு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியாப்பா? இந்த கணக்கு பாருங்க. அதே மாதிரி தான். ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் வந்திருக்கு. ப்ளஸ் மைனஸ் எதுவுமே வரல. டிட்டோ 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 வச்சு இன்ஃபினிட்டியும் கொடுக்கல. அப்போ என்ன செய்யணும்? ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதணும். சரியா? அப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் வந்துச்சுன்னா ஒரு பேஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஒரு 2ஆம் நம்பரை எழுதணும். எழுதிட்டு ரூட்டுக்குள்ளே அந்த நம்பர் எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 4 முறை வந்திருக்கு. அதனால் பவரில் 4ன்னு போட்டுடுறீங்க. இதை விரித்து எழுதுறீங்க. 2 × 2 × 2 × 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ இந்த 9க்கு மேலே என்ன போடுறோம்? பவரில் 16 போடுறோம். இது ஒரு பின்னமாக இருக்குது. நம்ம பகுதி எழுதிட்டோம். தொகுதிக்கு 16லேருந்து ஒரு நம்பரை கழித்து எழுதணும். 15. அப்போ 9 பவர் 15/16 தான் ஆன்சர். சரியா? அடுத்து ஒரு கணக்கு பாருங்கள். இந்த கணக்குலையும் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் எதுவுமே வரல. டிட்டோ 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 வச்சு இன்ஃபினிட்டியும் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? இந்த நம்பரை அப்படியே எழுதணும். இந்த மெத்தடுக்கு ஒரு பேஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது என்னது? 2ஆம் நம்பரை அப்படி எழுதிட்டு கொடுத்துருக்கிற நம்பர் எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கணும். 1 2 3. அப்போ அந்த 3 கொண்டு வந்து இந்த பவரில் எழுதணும். சரியா? இதை விரித்து எழுதுங்க பார்ப்போம். 2 × 2 × 2 2 4 4 2 8. கிடச்சிருக்க அந்த 8ஆம் நம்பரை 50 பவரில் எழுதணும். இது ஒரு பின்னமாக வரும். நம்ம பகுதியை எழுதிட்டோம். தொகுதிக்கு இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கழித்து எழுதணும். அப்போ ஆன்சர் என்ன? 50 பவர் 7/8. இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்து ஒரு கணக்கு பாருங்கள். இந்த கணக்குலையும் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் வந்திருக்கு. ஆனால் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே வரல. டிட்டோ 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 வச்சு இன்ஃபினிட்டியும் வரல. இப்போ என்ன செய்யணும்? ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிடணும். 2ன்னு ஒரு பேஸ் இருக்குது. அந்த 2ஐ எழுதிடுறோம். ரூட்டுக்குள்ளே அந்த நம்பர் எத்தனை முறை வந்திருக்குன்னு எண்ணணும். 1 2. அதை இந்த 2 பவரில் எழுதணும். இதை விரித்து எழுதுங்க பார்ப்போம். 2 × 2 2 4. கிடச்சிருக்க இந்த 4 இந்த 100ஓட பவரில் எழுதணும். இது ஒரு பின்னமாக வரும். நம்ம பகுதி எழுதிட்டோம். தொகுதிக்கு எப்படி எழுதணும்? இந்த 4ஆம் நம்பர்லேருந்து 1 கழித்து தொகுதிக்கு எழுதணும். சரியா?
இப்போ ஆன்சர் என்ன 100^3/4 இதுதான் ஆன்சர். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.